ஹலோ கைஸ், இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிற படம் ஆஸ்திரேலியன் டைரக்டர் ஜார்ஜ் மில்லரோட ஃபியூரியஸா ஏ மேட் மேக்ஸ் சாகா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபியூரியஸா ஏ மேட் மேக்ஸ் சாகா மேட் மேக்ஸ் பட வரிசையிலே 5th பார்ட்டாக வந்திருக்க படம் தான் இந்த படம். போன பார்ட்டோட ப்ரீக்வல் தான் இந்த படத்தோட கதை. அப்போ மற்ற படங்களை பார்த்தா தான் இந்த படம் புரியுமான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. இந்த படம் ஸ்டாண்டர்டோட தான் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு மற்ற படத்தை பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். இந்த படத்தோட கதை என்னன்னா, உலகம் அழிஞ்சு போன பிறகு மிச்சம் இருக்கிற மக்கள் வறட்சியினால உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் போராடிட்டு வராங்க. ஆஸ்திரேலியா கண்டமே வேஸ்ட்லேண்டாக மாறி கிடக்கு. இருந்தாலும் கிரீன் பிளேஸ்ன்ற இடம் மட்டும் செல்வ செழிப்பாக இருக்கு. இதுக்கு காரணம் அங்கே வாழ்கிற ஒவ்வானின்னு ஒரு மக்கள் கூட்டம். அந்த கூட்டத்தை சேர்ந்த சின்ன பொண்ணு தான் ஃபியூரியஸா நம் படத்தோட கதாநாயகி. டிமெண்டஸ் படையை சேர்ந்தவங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை தடுக்க நினைக்கிற ஃபியூரியஸாவை அவங்க கடத்திட்டு போயிடுறாங்க. ஃபியூரியஸாவை தேடி போகிற அவங்க அம்மாவை ஃபியூரியஸா கண்ணு முன்னாடியே கொடூரமாக கொலை பண்ணிடுறான் டிமெண்டஸ். டிமெண்டஸை பழி வாங்குற நினைக்கிற ஃபியூரியஸாவை சின்ன சின்ன படைகளை அடிமையாக்கி கிரீன் பிளேஸுக்கு கூட்டிகிட்டு போகிறான் டிமெண்டஸ். ஆனால் போகிற வழியில் சிட்டாட்டல்ன்ற இடம் செல்வ செழிப்பாக இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த இடத்தையும் அடிமைப்படுத்த நினைக்கிறான். அந்த இடத்தோட தலைவன் தான் இமார்டன் ஜோ. இமார்டன் ஜோட்டையும் டிமெண்டஸ்டையும் மாட்டிட்டு முழிக்கிற ஃபியூரியஸா தன் வாழ்க்கையை கெடுத்த டிமெண்டஸை பழி வாங்கி கிரீன் பிளேஸுக்கு போனாலா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட மேக்கிங் பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட டைரக்டர் ஜார்ஜ் மில்லர் இந்த கதையை 45 வருஷமா 5 பாட்டாக எடுத்து வச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனும் பார்த்து செதுக்கிருக்காருன்னே சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் விசுவல் போயிட்ரியாவே வந்திருக்கு. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பட்டையை கிளப்பியிருக்காங்க. அதனால தான் இவரை ஆக்ஷன் போயிட்டுன்னு எல்லாரும் சொல்கிறாங்களோ என்னவோ. இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போவும் ஒரு ஆக்ஷன் பேக்கடாக ஒரு படம் கொடுக்க முடியும்னா அது ஜார்ஜ் மில்லர்னால மட்டும்தான் முடியும். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் சைமன் டக்கன் போன பாட்டில் ஜான் சீல் பண்ணியிருப்பாரு. அந்த படத்தோட கலர்டோனை இந்த படத்தில் அழகாக மேட்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஜார்ஜ் மில்லரோட கற்பனைகளை பிரம்மாண்டமாகவே படம் முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீனும் அழகாகவே வந்திருக்கு. ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு ஒரு விசுவல் ட்ரீட்டாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் டாம் ஹோல்கன்பர்க் கண்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ்னால எப்படி விருந்து படைச்சாங்களோ அதே மாதிரி தான் இவர் மியூசிக்கும் ஆக்ஷன் சீக்வன்ஸில் வரும்போதெல்லாம் நம்ம ஹார்ட் பீட் எகிற செய்யுது. அந்த அளவுக்கு அதிரடியாகவே போட்டிருக்காரு. இந்த படத்தில் மியூசிக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். படத்தோட எடிட்டிங் எலியட் நாப்மனும் மார்கரெட் சிக்ஸலும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. படம் 2 மணி நேரம் 28 நிமிஷம் ஓடுது. 5 சாப்டர் வைஸாக எடுத்து வச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப லாங்காகவே இருந்தாலும் எங்கேயுமே போர் அடிக்கல. அந்த அளவுக்கு இவங்க கட்டி இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த படத்தில் ஃபியூரியஸா கேரக்டரில் ஆன்யா டெய்லர் நடிச்சிருக்காங்க. போன பார்ட்டில் சார்லிஸ் தெரன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்களை எங்க வெர்ஷன் காட்டுறதுக்காக டிஏஜிங் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு எங்க வெர்ஷனுக்கு ஐனா மேரி ப்ரௌனையும் அடல்ட் வெர்ஷனுக்கு ஆன்யா டெய்லர் யூஸ் பண்ணியிருக்காரு மில்லர். ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு இவங்க நடிப்பு நேர்த்தியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. டிமெண்டஸ் கேரக்டரில் கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் நடிச்சிருக்காரு. ஒரு ஃபங்கியான கிறுக்குத்தனமான வில்லன் வேஷம். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு சுயநலவாதி அரசனாக நினைக்கிற கேரக்டர் மனுஷன் பின்னி கடல் எடுத்திருக்காப்புல. குறிப்பாக இவர் பைக்கில் வர சீன்லாம். ஏன்னா இவர் பைக்கு ஒரு சாரட்டு வண்டி மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. ரோம் நகரில் சீசர் வர மாதிரி ஒவ்வொரு சீன்லேயும் வராரு. அசத்தாலான நடிப்பு, நல்லாவே நடிச்சிருந்தார். ரெட்டாரியன் ஜாக் கேரக்டரில் டாம் பெக் பண்ணியிருக்காரு. ரெக்வண்டி ஓட்டுற டிரைவராக வராரு. படத்தில் ஃபியூரியஸா நம்புற ஒரே ஆள் இவர் தான். செகண்ட் ஹாஃப் வந்தாலும் ஃபியூரியஸா மனசில் மட்டும் இல்லை, நம்ம மனசுலையும் இடம் பிடிச்சிறாரு. போன பாட்டில் இமார்டன் ஜோ கேரக்டரில் குக் கீஸ் பைரன் நடிச்சிருப்பாரு. அவர் இறந்த நாளில் இந்த பாட்டில் அந்த கேரக்டருக்கு லாச்சி டூல்னே பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். மற்றபடி ரிக்டஸ் கேரக்டரில் நேத்தன் ஜோஸும் ஸ்க்ரோட்டஸ் கேரக்டர்ஸில் ஜோ செல்மனும் நடிச்சிருக்காங்க. இவங்க படத்தில் வர சீன் கம்மியாக இருந்தாலும் இவங்களுக்கு கொடுத்த சீனில் நல்லாவே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சரி, இந்த படத்தில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டால் இருக்குது. வேற என்ன, லாஜிக் தான். உலகமே அழிஞ்சு போய் வறண்டு கிடக்குன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சேஸ் சீனில் ரோடெல்லாம் பலபலன்னு இருக்கு. அது எப்படின்னு தெரியல. கிளைமேக்ஸில் ஃபியூரியஸா டிமெண்டஸை பழி வாங்குற விதம் நம்புற மாதிரி இல்லை. சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். அது படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குங்க. போன பாட்டில் இமார்டன் ஜோ தன் மனைவிகளை காணான்னு சொல்லிட்டு பெரிய படைகளையும் திரட்டி மீட்டுட்டு வர போவார். ஆனால் இந்த பாட்டில் ஃபியூரியஸை காணாம போகிறாங்க. ஆனால் இவர் அமைதியாகவே இருக்காரு. அது ஏன் புரியல. படத்தில் விஎஃப்எக்ஸ் எஸ்எஃப்எக்ஸ் சிஜிஐ பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடத்துல சிஜிஐன்னு நல்லாவே தெரியுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, சின்ன சின்ன லாஜிக் மிரர்கள் இருந்தாலும் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். ஆக்ஷன் ரசிகர்களுக்கு ஒரு விசுவல் ட்ரீட்னே சொல்லலாம். சும்மா மிரட்டி விட்டாங்க. ஓடிடியில் வரட்டும், மெல்ல பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. தேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு பார்ப்பீங்க இந்த படத்தில். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 4 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் கான்கார். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கான்கார்.